ஹாய் நிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு தடவை தான் மீட் பண்ணோம். என் பேரை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. வித்தியாசமான பேராச்சே, மறக்க முடியுமா? ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சா? முடிஞ்சிருச்சுமா. என் ஹஸ்பண்டுக்காக சில திங்ஸ் எல்லாம் வாங்க வந்தேன். உங்க பர்ச்சேஸ்ல முடிஞ்சிருச்சா? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, எல்லை. ஆண்டி, வீடு வரைக்கும் வந்துட்டீங்க. உள்ள வாங்க, காபி சாப்பிட்டு போலாம். பரவாயில்லம்மா, இன்னும் நாளைக்கு வரேன். ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக வாங்க. காஃபி சாப்பிடாம விட மாட்டேன். சரி வரேன். நான் காபி போட்டு கொண்டு வரேன், நீங்க உட்காருங்க. சரி. ஆண்டி, என் கல்யாண ஆல்பம் இந்தாங்க பாருங்க. யார் நீங்க? மேடம் மேனகா வீடுங்களா? அப்படியா? நான் அப்பவே சொன்னேன், கேட்கல. நிலா, இங்க மேனகான்னு யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இங்க இல்லையே. பக்கத்துல போய் விசாரிக்க சொல்லுங்க. சரிங்க, வரங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன கைத பஜார்ல கேள்வி பார்த்தா பொண்ணு தனியா கதை கூட்டு வந்து பார்த்தா கலெக்டர் கணக்க பொம்பளை இருக்குது. ஆமா தலைவா, யாரா இருக்கும்? உங்க அக்கா நல்ல கால கையில துப்பாக்கி கிப்பாக்கி எல்லாம் இருந்துச்சா, சுற்றுச்சுன்னா பங்கமாயிட்டு இருக்கும். எப்படியோ தலைவா, வந்ததுக்கு பேரை தெரிஞ்சுக்கிட்டான். நிலா, இனிமே ராக்கெட் தான். தேங்க்ஸ் நிலா, எதுக்கு ஆண்டி? நல்லா காஃபி கொடுத்ததுக்கு. சரி, நான் புறப்படுறேன். இது எங்க அசோசியேஷன் கார்டு. ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா வா. கண்டிப்பா வரேன். பாய். பாய். ஹாய். 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 ஹலோ. என்ன செல்வி, இந்த மாசம் சம்பளம் யூனியன் சந்தா கட்டணும். ஒரு 50 ரூபா கூட. ஏண்டா சிராஜ், இப்பதானே கவரை கொடுத்த, முதல்ல நீ ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. வாங்குற சம்பளத்தை அப்படியே பொண்டாட்டி கையில கொடுத்துட்டு அவகிட்ட இருந்து வாங்கி செலவு பண்ற சுகம் இருக்கு, தனி சுகம்டா. அதுல அவளுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கு தெரியுமா? நீ கொடுத்து வச்சோம்டா. நீ சம்பளத்தை வாங்கி உன் பொண்டாட்டிட்ட கொடுக்குற, நாங்க இந்த ஒரு சம்பளத்தை வாங்கி வட்டி கடைக்காரன் கொடுக்குறோம். அது இப்ப சொல்லி என்னடா பிரயோஜனம்? அவன மாதிரி ஆரம்பத்துல இருந்தே சம்பளத்தை வாங்கி நம்ம பொண்டாட்டி கையில கொடுத்துருந்தோம் வையே. இப்ப ஏன்டா நாம வட்டி கடைக்காரன்ட்ட கொண்டு போய் காசை கொடுக்கணும்? அப்பவே பொண்டாட்டி சொல்றதை கேட்டு இப்ப அவஸ்தைப்படுறான். போடவா, சரி சொல்லிக்கோ. என்னங்க ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க. எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான். இந்த மாசம் salary வச்சுக்கோ. எப்படி வாங்க. எங்க போலாம்? நாளைக்கு காலையில 11 மணிக்கு என் செல்லம் ரெடியா இருக்குமா? ஐயா ஆபீஸ்க்கு லீவ் போட்டு நேரா இங்க வருவாரா? ஐயாவும் அம்மாவும் ஜாலியா வெளில போவாங்களாம். ரெடியா இருக்கடியா சொல்லும். மாப்பிள்ளை தம்பி, நான் கூட ரெடி ஆகட்டுமா? தாத்தா வந்த உடனே ரெடியானா போதும் பாட்டே. ஆளை எப்போ நிக்கிறது, நான் எப்போ நின்றது? நான் கூட வரேன் மாப்பிள்ளை. ஆமாண்டி அம்மா, நீ ரெடியா அவர் கூட போ, நான் வீட்டை பாத்துக்கிறேன். வர வர உள்ள தாங்க முடியல. உன்னை பெங்களூருக்கு பேக் பண்ண வேண்டியதான். பேக் பண்ணுவியா? பண்ணுவேன். ஏன்னா உன் காரியம் முடிஞ்சு போச்சு இல்ல. பேக் மட்டுமா பண்ணுவேன்? ஆள் அசந்தா ஆத்தல கூட தள்ளுவேன். என்னமோ வயசான காலத்துல ஒரு நப்பாச. அந்த வயசான கிளை இருந்தா என்னெல்லாம் இப்படி ஆகுமா? அது எந்த கோயில்ல உண்டை கட்டி வாங்கிட்டு இருக்குதோ. நிலா, என்னாச்சு? கோச்சுக்கிட்டியா? டேக் இட் ஈஸிடா. சும்மா. ஓ
தமாஷு. சரி, காலையில ரெடியா இருக்க சொன்னீங்களே, நைட்டு வர மாட்டீங்களா? நைட்டு வராம இருப்பனா? கண்டிப்பா வந்துடுறேன். எதுக்கும் பையனே வர சொல்றேன். அவன் பார்த்துட்டு எந்த பொண்ணு பிடிக்குதோ சொல்லட்டும். ஆமா ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மாப்பிள்ளையாச்சே. அம்மா, அண்ணார்ட்டையும் போட்டோ காமிச்சிருங்க, கோச்சுக்கு போறாரு. ஹலோ, ஹலோ, நான் சீதாலட்சுமி பேசுறேன். வணக்கம். சொல்லுங்க மேடம். அசோக் இருக்காரா? அசோக்குங்களா? ஆமா, அசோக் தான். கூப்பிடுங்க. இன்னைக்கு வரலீங்களா? வரலையா? தானே போறேன்னு சொன்னா, எங்க போயிருப்பான்? நிலா, ஒரு நிமிஷம். நிலா, நீ முன்னாடி போ, நான் கொஞ்சம் பின்னாடி வரேன். ஏன்? ப்ளீஸ், நான் சொல்றது கேள. எல்லாம் டீட்டெயிலா சொல்லணும். நாம 2 பேரும் சேர்ந்து போறத பார்த்துட்டு போய் அம்மாட்ட சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தான். டேய், என்னடா கோவமா? ஏய், சாரிடா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, அதுவும் தாலி கட்டின பொண்டாட்டி கிட்ட 3வது மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஒரு பொண்டாட்டிய புருஷன் எதுக்கு வெளியில கூட்டிட்டு போறாருன்னா 2 பேரும் மனம் விட்டு பேசத்தான். ஆனா ஆனா அந்த சந்தோஷம் கூட எனக்கு இல்லையா? நான் என்ன மத்த பெண்கள் மாதிரி பணம் வேணும் நகை வேணும் நான் கேட்டேன். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. நிலவுக்கு ஏனடி தங்கத்தோடு, நீரோடைக்கு ஏனடி வெள்ளி கொலுசு. அசோக், அம்மா, எங்கப்பா போயிட்டு வர? ஆபீஸ்க்கு தான் போயிட்டு வரேன். ஆபீஸ்க்கா? போன் பண்ண, நீ லீவுன்னு சொன்னாங்க. நான் லீவ் போடலமா, பெர்மிஷன் போட்டிருந்தேன். அது உங்ககிட்ட லீவுன்னு சொல்லிருக்காங்க. எதுக்குப்பா பெர்மிஷன் போட்ட? அது ஒண்ணு இல்லம்மா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவனை பார்க்க பெர்மிஷன் போட்டிருந்தேன். அவனுக்கு வேற யாருமே இல்லம்மா, நான் தான் கூட இருந்து பாத்துக்க வேண்டியதா போச்சு. சரி, தரகர் பொண்ணுங்க போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. இதுல உனக்கு எந்த பொண்ணு பிடிக்குது நீயே சொல்லு. ஆமாமா, எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? உனக்கு அவசரம் இல்லப்பா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அது இல்லம்மா, கொஞ்ச நாள் ஆகட்டுமா. கொஞ்ச நாள்னா எப்படா? சீக்கிரமா சொல்றேன். அசோக், சம்பள கவரை கரெக்டா கொண்டு வந்து கொடுப்ப. இந்த மாசம் ஏன் கொடுக்கல? வந்துமா, அன்னைக்கு அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். அப்பா உங்ககிட்ட சொல்லல. இத பாரு அசோக், உன் சம்பளத்தை வாங்கிதான் இந்த குடும்பம் நடத்தணுங்கிற அவசியம் இல்ல. நான் உன்னை வேலைக்கு அமிச்சதே உழைப்புனா என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும், பணத்தோட அருமையை நீ புரிஞ்சுக்கணும். அதுக்குதான். என்னம்மா மூட விட்டா? சம்பள கவரைங்க. சம்பளமா? எனக்கே அதெல்லாம் நீங்களா பார்த்து செலவு கொடுக்கறதானே? விளையாடாதீங்க. அசோக் சம்பள கவரை உங்ககிட்ட கொடுத்தானா? அப்படி போட்டு கொடுக்குறானா? அது அந்த கவராமா? அது நான் ஆபீஸ் வேலையிலேயே ரொம்ப பிஸியா அதே கவனமா இருந்தேனா, அதுல மறந்துட்டேன். அது ஆபீஸ் ட்ராயல்ல வச்சிருக்கேன். உன்னையும் என்ன தவிர யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பான்? சரி, அதை விடுங்க. நம்ம பையன் கிட்ட அவன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசினா இப்ப அதுக்கு என்ன அவசரம்னு ஓடிடுறான். வர வர அவன் போக்கே சரியில்லை. அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. இது பாருங்க, எப்போ இந்த வீட்டுக்கு எப்படிப்பட்ட மருமக வரணும்னு உங்க டேஸ்ட் சொன்னீங்களோ அதுல இருந்து நான் அந்த விஷயத்தை தலையிறதே கிடையாது. அவன் பாடு உங்க பாடு. சரி சரி, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியூர் போறேன். பையனையும் வீட்டையும் பத்திரமா பாத்துக்கங்க. கவலையே படாதீங்க. பையனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே, நல்லா பாத்துக்கிறேன். நல்லாவே பாத்துக்கிறேன். என்ன டேய், வாங்க. உன் மனசுல நீ என்னடா நினைச்சிருக்க?
என்ன வீட்டை விட்டு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேனே. என்ன டாடி சொல்றீங்க? என்னது சொல்றது? சம்பள கவர் அங்க கொடுத்துட்டு வண்டியா? ஆமா அந்த டாடி. கருமத்தை சொல்லி தொலைக்க வேண்டியதானே. நீ பாட்டுக்கு எங்கிட்ட கொடுத்துட்டு உங்க அம்மாட்ட புளிக்கிட்ட. அவ கவர் எடுக்கிறா. ஏதோ இப்ப நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கறனால டிராயர்ல வச்சுட்டு புளிக்கிட்ட. பழைய மாதிரி நான் வீட்டுல இருந்தேன்னா சம்பள கவர் எடும்பா. எங்க இருந்து எடுக்கிறேன்னா? சாரி டாடி, கோவப்படாதீங்க. அம்மா எக்கச்சக்கமா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டாங்களா, நான் முடிச்சிட்டேன். அதான் உங்களை மாட்டி விட்டேன். இனிமே அடிக்கடி பிரச்சனை வரும், நீங்க தான் சமாளிக்கணும். அதுதான். ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி நடக்கணும்னு நான் சொல்லி கொடுத்திருந்தேன். இப்ப நான் எப்படி நடக்கணும்னு நீ எனக்கு சொல்லி தரையா? இல்ல நேரம்டா. அப்படி இல்ல டாடி, நீங்களே சொல்லுங்க. அம்மா பொண்ணுங்க போட்டோ எல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச பொண்ணா சொல்லுடா, உடனே கல்யாணத்தை முடிச்சிருவாங்கறாங்க. நான் என்ன டாடி பண்ணுவேன்? இருக்கட்டும். அதுல உனக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அது உங்க அம்மா சொல்லி கல்யாணம் பண்ணி வேண்டியதானே? டாடி என்ன டாடி? டேய், இப்ப நான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன் போயிட்டு இருக்கு, ஒன்னும் பெரிய பிராகர சொன்னீங்க காணா. இப்போ உங்க அம்மா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற. பண்ணிக்கியாண்டா, ரெண்டு எடுத்துட்டு போட்ட. இப்ப நம்ம கடை எல்லாம் ரெண்டு பண்ணிக்கலையா? எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நீயாவது அனுபவி ராஜா. என்ன விளையாடுறீங்களா? நான் எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடா? டேய் நிறுத்துடா. பிரச்சனை சீரியஸ் ஆகாம இருக்கணுங்கிறத நான் சொல்றேன். இது பாரு, நீ எவ்வளவு சீக்கிரம் ஒரு குழந்தையை பத்தி அந்த குழந்தையோட இந்த வீட்டுக்குள்ள வரையோ அது வரைக்கும் உங்க அம்மா போட்டோவை காட்டிட்டு தான் இருப்பா. நீ பாத்துட்டு தான் இருக்கணும். ஓகே டாடி, இனிமே சின்சியரா ட்ரை பண்றேன். இனிமேல் ட்ரை பண்றியா? அப்ப இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலையா? கொண்டு போய் சம்பள கவர் கொடுத்ததா மிச்சமா? போங்க டாடி. இனிமே விடாமுயற்சியா இதே வேலையா முயற்சி பண்றேன்னு சொல்றேன். டேய், என்னடா முயற்சி பண்ற இருக்க? நம்ம நாட்டுல எங்கேயுமே யாருமே சொல்லி தராம அவன் டாக்டரேட் பட்டம் வாங்குற அளவுக்கு போயிட்டு இருக்க. முயற்சி பண்ணாம இத பாரா, என்னைய எடுத்துக்க. கல்யாணம் பண்ணிட்டு மறு வீடு வரும்போதே உங்க அம்மா வாமிட் பண்ணா. நிஜமாவா? அந்த வாமிட் தான் நீ. ஓ, அவன் கை குழந்தையோட ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு இருக்கு பாரு. சீக்கிரமா குழந்தைய பத்திட்டீங்கன்னா உன் பிரச்சனை முடியும். இல்லைன்னா சாரிப்பா. குருட்டு பையன் அவரேஞ்சுக்கு பிப்ரவரி குளிச்சு டெய்லி எங்க போயிட்டு இருக்கானே. கண்டுபிடிக்கிறேன். இந்த நேரத்துல மாம்சம் எங்க போகுது? ஃபாலோ பண்றேன். என்னது, மாமாக்கு செல் போட்டா லைன் பிஸியா இருக்கு. சரி, மேடத்துக்கு ட்ரை பண்ணுவோம். என்ன சார், நீங்க கொடுத்த செக்கு பவுன்ஸ் ஆகி திரும்பி வந்துருச்சு. அட போங்க சார். பேங்க்ல பணம் இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே சார்? நான் வேற ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. சரி சரி, நான் ஆபீஸுக்கு போயிட்டு அப்புறமா நான் பேசுறேனே. ஐயோ, வண்டி சார் மறந்துட்டு வந்துட்டேன். எதான் ஒழுங்கா அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அது ஏன் செல்லு? ஹலோ ஆண்டி, நான் நிலா பேசுறேன். வணக்கம் நிலா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆமா, உன்னை கிளப்புக்கு வர சொன்னனே, ஏன் வரல? எங்க ஆண்டி, வீட்ல வேலையே சரியா இருக்கு. ஆண்டி, இன்னைக்கு என்னோட பர்த்டே. அப்படியா? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ ஆண்டி. ஆண்டி, இன்னைக்கு மத்தியானம் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு சாப்பிட வரீங்க. சாரி நிலா, இன்னைக்கு வேறொரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, அதனால வர முடியாதுமா. ஓகே ஆண்டி, இட்ஸ் ஆல் ரைட். ஏய், ஒண்ணும் இல்லையே, நீ கூப்பிட்டு நான் வரலன்னு கோச்சுக்காத. இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. பாய். பட்டி ஏறி இறங்கி பெண்டு கழுறது. ஏமா செல் அடிக்குது, பேப்பர் படிச்சிட்டீங்க. உங்க செல்லு தான் அடிக்குது, எடுத்து பேசுங்க. யாரியா? நான் தான் மாமா, நிலா பேசுறேன். நிலாவா? என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. மாமா, இன்னைக்கு என்னோட பர்த்டே. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். இன்னும் பதிலே பேச மாட்டேங்கிறேன். சத்தமா பேசுங்க மாமா, சரியா ஐயோ, கேக்கல. நான் வீட்டுல இருக்கிறேம்மா. இவ்வளவுதான் பேச முடியும். அவ காதல் விழுந்து வையே, பேசவே முடியாது. முதல்ல சொல்லியிருந்தா பார்ட்டி கிட்ட வச்சு அசிட்டுக்கலாம்ல. இல்ல மாமா, அவருக்கே தெரியாது. சர்ப்ரைஸா இருக்கட்டும் என்ன சொல்லல. சரிம்மா, அவனுக்கு சர்ப்ரைஸ் இருக்கட்டும், அது ஓகே. எனக்கு முதல்ல சொல்லிக்கலாம்ல. நீங்க மத்தியானம் சாப்பிட வந்துருங்க. சாப்பாட்டுக்கா? ரெண்டு பேரும் வந்துடுறோம். வச்சுட்டுமா? திருட்டு பொழப்பா போச்சு. டாடி, நிலாவுக்கு பர்த்டேன்னு அவ சொல்லவே இல்லை பாத்தீங்களா? டேய், பொண்டாட்டி பர்த்டே எல்லாம் முதல்லயே தெரிஞ்சு வச்சுட்டு சென்டிமெண்டா பிரசன்டேஷன் கொடுத்து நாம தானே அஸ்தனம். அப்படியா? ஆமா, அம்மாக்கு அப்படியேதான் செஞ்சு அஸ்தினீங்களா? ஆமா சார். எந்த வேலை வெட்டிக்கும் போகாம வீட்லயே இருந்து குப்பை கொட்டிட்டு இவ்வளவு வருஷமா இருக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்? அப்பப்ப உங்க அம்மா அப்படி அஸ்தனதான். ஓஹோ, சரி.
என்ன வாங்கி கொடுத்தீங்க? நான் என்னத்தடா பெருசா வாங்கி தந்துட போறேன். கமிஷன் அடிச்ச காசுல ஒரு முளை பூ வாங்கி தந்தேன். வெறும் பூவா? என்ன பூவான்னு கேவலமா பேசுற? மல்லிகை பூ பத்தி உனக்கு தெரியாதுமானே, அது மோசமான பூ. கட்டின புருஷன் கையால பொண்டாட்டிக்கு ஒரு முளை பூ வாங்கி தரது 1 கோடி ரூபாய் சமம், தெரியுமா? ராத்திரில ஒரு தங்கிட்டு போறா, அதை பார்த்து சும்மா இருக்கிறா. எங்களுக்கு ஒரு டைம் இருக்கு, நாங்களும் கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நீங்க வீட்டுக்குள்ள வந்து ஏன் தயாரா பகல் கஸ்டமரா பெருசு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, முடிச்சு வந்து அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்து போடுவேன். என் மருமடாவா சொல்ல மாட்டேன், தெரியல. போ போ போயா சொல்லாதீங்க, புண்ணிய மாட்டேன். ஐயோ, பையன் நல்லா ஃபைட் பண்றானே, எங்கேயே கத்துட்டான் போல் இருக்கு. தனியா இருக்க பொம்பளைங்க கிட்ட உன் பொறுக்கித்தனத்தை காட்டியா? அத நான் சொல்றேன். நம்ம வீட்டுக்கெல்லாம் வராதவங்க அங்க போய் கலாட்டா பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? நாம குடும்பம் நடத்துறோம். அங்க யோ, அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையா? அது எப்படி தெரியும்? ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டை புடிச்சு கிளவிய பாதுகாப்பா வச்சுக்கிட்டா தொழில் நடக்குதுன்னு தானே அர்த்தம். இந்த காலத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியலையே. பொண்ணு தனியா இருந்துச்சுன்னா எல்லாரும் மாதிரி எனக்கு சபலம் வரதான் செய்யும். நீ ஒழுங்கா குடும்ப நடத்த, நான் ஏன் உள்ள போடுறேன்? சாரி, நான் காட்டு பார், அத்தெல்லாம் வருது. கண்ணே, ஏமா அழுகுறா? அழாதம்மா, என்ன பண்றது? நம்ம அனுபவிக்கணும் தலையெழுத்து. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இல்ல, ஊரு என்ன சொன்னா நமக்கு என்ன? நம்ம 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது ஏன் வீணா மனசு போட்டு சும்மா இருங்க. ஆத்திரப்படாதம்மா. உலகம் தோன்ற காலத்துல இருந்து இப்படி 4 பேர் புரணி பேசினா செய்வான். அதெல்லாம் பார்த்து நம்ம வாழ முடியுமா? இந்த பாருங்க தம்பி, இந்த ஊர் ஜனங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்க கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. இந்த பாருங்க, என் பேத்தியுடைய பிறந்த நாள் இது மாதிரி தானங்க கேட்டுக்கணுமா? இதுக்கு தேவைதானா? இந்த பாருங்க, ஒண்ணு உங்க வீட்டுல என் பேத்தி வாழணும், இல்ல உங்க பையன் எங்க வீட்டுல வாழணும். இந்த சும்மா சும்மா வந்து போற வேலையெல்லாம் இன்னையோட முடிச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுங்க. சும்மா ஏன் கத்துற? அம்மா, கவலைப்படாத. இன்னைக்கு நைட்டே சம்சாரத்தை பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன். போதுமா? உங்களுக்கு இருக்க வசதிக்கு நீங்க நினைச்சா எங்க வேணாலும் பொண்ணு எடுக்கலாம். இதுல என்ன கேக்குறதுக்கு என்னமா இருக்கு? உங்க இஷ்டம் போல செய்யுங்க. அக்கா, இதுன்னு சொல்லுக்கா. பொண்ணை கொண்டாந்து இங்க விட்டுட்டு போயிருவாரு. ஏண்டா, இதென்ன ஆடா மாடா விட்டுட்டு போறதுக்கு? சாங்கித்யம், சம்பிரதாயம், நாள் நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்கணும்டா. ஏங்க, நாளைக்கே நாள் நல்லா இருக்கு, என்ன பண்ணலாம்? நீங்க பெரியவர், உங்களுக்கு தெரியாததான். நாளைக்கு நல்ல நாள்னு வேற சொல்றீங்க, அதுபடியே செஞ்சிருங்க. அப்போ நிச்சயதார்த்தத்தை நாளைக்கே வச்சுக்கலாம். சரிங்கம்மா. ஏமாமா, ஆபீஸ் போன் போட்டா அங்கேயும் இல்ல, குடோனுக்கு போன் போட்டா அங்கேயும் இல்ல. ஏப்பா, அவருக்கு தான் பொறுப்பு இல்ல, உனக்குமா இல்ல? வீட்டுல ஏதாவது விசேஷம் நடந்தா ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்கணும்லங்க. ஆமா, ஏதோ ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரு, அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு. அவர் இல்லாட்ட என்ன பண்றது? யாரா பெரிய மனுஷன்? நான் தான். நீ பெரிய மனுஷனா? ஏன்டா
சரி சரி அதை விடுங்க. இவரோட பொண்ணுதான் நம்ம பையனுக்கு பேசியிருக்கேன். நான் சொல்லல, இவர்தான். வணக்கம் வணக்கம் இவர்தான் மாப்பிள. வணக்கம் மாப்பிள்ள வணக்கம். நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சிருக்கோம். நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு எந்த முட்டா போய் சொன்னது? இந்தா இவர்தான். கேலண்டர்லயே ஒழுங்கா தேதி பார்க்க தெரியாது, இந்த நாள் பஞ்சாயத்துல நாள் பாக்குறானா? யார் சொன்னது? நாள் நட்சத்திரம் நல்லா இருக்குன்னு இந்த பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு. என்ன பண்ற கூட வாங்க. இந்தாங்க. என்ன பண்றது? இதுதான் எனக்கு தெரியாது. இது போன வருஷம் பஞ்சாங்கம், இதை வச்சு நாள் பாக்குறான் அந்த ஆளு. இது மாதிரி உனக்கு தெரியாது, நாளைக்கு கறி நாள், நல்ல காரியம் பண்ணக்கூடாது, நிச்சயதார்த்தம் கேன்சல். கறி நாள்னா கறி சாப்பிட முடியாதானே? அடிச்சு நாள் நட்சத்திரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாள், நிச்சயமா நிச்சயதார்த்தம் நடந்தே தீரும். ஆமா, போய் வேலையை பாருங்க. சரி. அப்பா